அடுத்ததாக திருச்சியினுடைய அடையாளமாகவும் ஆன்மீக ரீதியில் தமிழகம் முழுக்க பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய மௌலானா ஷேகு தரீக் மர்ஹூம் ஏ அஹமது கபீர் மிஃப்தாஹி ஹஸ்ரத் அவர்களை பற்றி அவர்களினுடைய நெருங்கிய உறவினராகவும் ஷேக் அவர்களுடைய மக்பராவிற்கு மிகவும் அருகாமையிலிருந்து இமாமத் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மௌலானா சங்கைக்குரிய எஸ் ஹிதாயத்துல்லா அன்வாரி ஹஸ்ரத் அவர்கள் கபீர் ஹஸ்ரத் அவர்களை பற்றி நினைவுரை நிகழ்த்த வருமாறு வட்டாரத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லஸீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வ கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுகுரு மஹாசின மௌதாக்கும் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வ ஸல்லிம். கொடுத்திருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால விஷயத்திற்கு நான் ஆரம்பத்தில் வந்துடுறேன். ஏன்னு சொன்னால் வரவேற்று அவங்கள புகழ்ந்து பேசுகிறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. ஏன்னா எல்லா புகழுக்கும் தகுதியானவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் பெரியோர்களும். பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் ஆலிம்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தா, சில ஆலிம்கள் தர்ஸில் இருப்பாங்க, சில ஆலிம்கள் இமாமத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய கபீர் ஹஸ்ரத்தின் பிரபலமாக ஆன அவங்க ஷேக் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், தர்ஸும் ஒரு பக்கத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கத்து இமாமத்தும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இமாமத் எப்படிப்பட்ட இமாமத்துன்னு சொன்னால், அல்லாஹ்விற்காக செய்த இமாமத். பள்ளிவாசலில் தொழுதற்காக வேண்டி, தொழுக வைத்ததற்காக வேண்டி ஒரு பைசாவும் வாங்காமல் செய்த இமாமத். காஜாமலை பள்ளி எப்போ உருவாச்சுன்னு தெரியாது. அந்த பள்ளிக்கு சம்பளம் வாங்கி வேலை செய்யக்கூடிய முதல் இமாம் நான் தான். அதுக்கு முன்னாடி அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இமாமத்தும் செய்தார்கள், தர்ஸும் செஞ்சாங்க. அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுடைய அமல்கள், அவர்கள் செய்த அல்லாஹுடைய அவர்களிடத்தில் இருந்த தக்குவா, அதற்கு ஈடு இணையே கிடையாது. தர்ஸில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், பொதுவாக பாடம் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 12:45 முடிஞ்சிடும், 3 மணிக்கு ஆரம்பிக்கும், 4:30 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் ஹஸ்ரத் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், தர்ஸில் நேரம் பார்க்க மாட்டார்கள். ஆரம்ப கிதாப் ஆலிம்கள் ஓதக்கூடிய கிதாபுகளில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் நஹு ஓதுவாங்க. அந்த நஹு பாடத்தையும் ஹஸ்ரத் நடத்தினாங்க. அது எப்படி நடத்துவாங்கன்னு சொன்னால், எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த நஹு பாடத்தையும் மனப்பாடம் செய்ய வச்சுருவாங்க. நீ முதல்ல மனப்பாடம் பண்ண, அப்புறம் உனக்கு விளங்கிடுமா. அதே நேரத்தில் புகாரி ஷெரீஃபும் நடத்தினார்கள். புகாரி ஷெரீஃப் எப்படி நடத்தினாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி முழுவதையும் நிறைவாக முடிச்சிருவாங்க. எப்படி பாடத்துக்கு வருவாங்க? ஃபஜ்ர் தொழுதோடனே வந்துடுவாங்க. பாடத்துக்கு வரும் பொழுதே தான் குடிப்பதற்கு தண்ணியும் சாப்பிடுவதற்கு உணவும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மதரசாவில் பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க. மதரசாவில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. தான் குடிப்பதற்கு கூட தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கடைசியாக கிதாப் வருஷம் முடியக்கூடிய நேரத்தில் ஹஸ்ரத் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இஷாவுக்கு பிறகு புகாரி ஷெரீஃப் நடத்துவதற்கு வருவாங்க. வந்து பாடம் நடத்துவார்கள். நான் இந்த மஸ்ஜிதில் நின்று சொல்கிறேன், ஒரு நாள் புகாரி ஷெரீஃப் பாடம் முடித்து கிதாபை மூடி மணியை பார்க்கும் பொழுது இரவு 12 மணி. இரவு 12 மணி வரைக்கும் கூட புகாரி ஷெரீஃப் நடத்துவார்கள். நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அபுல் பரக்காத்து. நைட் 12 மணி ஆயிடுச்சு. இப்போ ஹஸ்ரத் தனியாக சைக்கிளில் போகணும், நாயெல்லாம் குலைக்குமே, என்ன செய்யறது? துணைக்கு நம்ம கூடவே போய் சைக்கிளில் போய் வீடு வரைக்கும் விட்டு வரும். ஹஸ்ரத்தும் சைக்கிளில் தான் வருவாங்க. அது மாதிரி நேரம் காலம் பார்க்காமல் பாடம் நடத்துவார்கள். இன்னொரு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? புகாரி ஷெரீஃப் நடத்தும் பொழுது அந்த ஹதீஸிலே எத்தனை சஹாபியுடைய பெயர் வந்தாலும் ஒரு சஹாபியை கூட ரலியல்லாஹு அன்ஹு என்ற வார்த்தை சொல்லாமல் நகர மாட்டார். எல்லா சஹாபிக்கும் ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு. நாம் மறந்துட்டோம் சொல்லுவாங்க, ரலியல்லாஹு சொல்ல மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி நடந்து கொள்வார். அதே மாதிரி இன்னொரு புறத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இமாமத் அது தான் ஒரு நியமிக்கப்பட்ட இமாமை போன்று தொழுகை வைப்பான்.
அவங்க இல்லைன்னா பதறி போயிடுவாங்க. அந்த மாதிரி துனியாவுடைய கல்வி இன்னொரு புறத்தில் பார்த்தோம்னா துனியாவுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஸ்கூலே ஆரம்பிச்சாங்க. துனியாவுடைய கல்வியும் இருக்கணும், தீனுடைய கல்வியும் இருக்கணும், ரெண்டு கல்வியும் சேர்ந்து இருக்கணும் நியத் பண்ணாங்க, செஞ்சாங்க, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தசவுஃபில் பார்த்தோம்னா உச்சக்கட்ட நிலைமை. ஒரு வாட்டி என்னுடைய செட்டுக்கு முன்னாடி உள்ள செட்டு சையது முகமதுன்னு நினைக்கிறேன், அவர் இறந்துட்டார். பாலத்தில் இருக்கும் பொழுது ஹசரத் என்ன சொல்றாங்க, சையத் முகமதுங்கிறவர் கூப்பிட்டா தலப்பா கட்டியிருப்பார். அவர் மட்டும் தலப்பா கட்டியிருப்பார். முதல்ல வந்து ஒரு 4-5 பேர் தான் தலப்பா கட்டியிருப்பாங்க. அவர் சையது முகமதை கூப்பிட்டு ஹசரத் முசாஃபா செஞ்சாங்க. முசாஃபா செஞ்சுட்டு கையை காதில் வைக்கணும். கையை காதில் வச்சு சொன்னார், இந்த கை அல்லா அல்லாங்குது, இந்த கை அல்லா அல்லாங்குது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய திக்ரில் நிலைத்தவர்களாக இருந்தார்கள். பொதுவாக ஒரு ஆலிம் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களை பின்பற்ற முடியுமான சில விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் பின்பற்ற முடியவே முடியாத விஷயங்கள். பின்பற்ற முடியுமான எல்லா விஷயங்களையும் ஹசரத் அவர்கள் நமக்கு செய்து விட்டு சென்றார்கள். என்ன செஞ்சாங்க? எத்தனையோ ஆலிம்கள் இருக்கும், இமாமத்தில் இல்லாத ஆலிம்கள், முதல் சஃபில் முசல்லாவிற்கு நேராக உட்காரக்கூடிய ஆலிம்கள் எப்போ எத்தனை பேர் இருக்கும்? எல்லா தொழுகையிலையும் 5 நேர தொழுகையிலையும் இமாமாக இருக்கக்கூடிய நான் தாமதமாக செல்வேன், எனக்கு முன்னாடி உட்காந்துருப்பான். சில நேரத்தில் வெளியூருக்கு போவாங்க, திருவண்ணாமலைக்கு போவாங்க. நான் நினைப்பேன் ஹசரத் இன்னைக்கு லேட்டாக ஊருக்கு போயிருக்காங்க, நைட்டு 1 மணிக்கு தான் வருவாங்க, ஃபஜ்ருக்கு அவங்க லேட்டாக தான் வருவாங்க, நான் முன்னாடி போயிடலாம் சொல்லி முன்னாடி வந்தால் எனக்கு முன்னாடி உட்காந்துருப்பான். ஒரு வக்து தொழுகை கூட மஸ்பூக்காக நின்று நான் தொழுது பார்த்ததே இல்லை. அதற்கு மேலாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஹசரத் அவர்கள் சஃபர்லையும் ஹசர்லையும், அதாவது ஊரில் இருக்கும் பொழுதும் சஃபரில் இருக்கும் பொழுதும் தஹஜத் தொழுதவர்களாக இருப்பார். தஹஜத் எந்த நிலையிலும் விட மாட்டார்கள். ஹக்கீம்சா ஹசரத் அவங்க ஷேகா இருந்தாங்க. ஷேகா இருக்கும் பொழுது அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு 2 வேனில் ஹக்கீம்சா ஹசரத்துடைய ஷேக் பேர்னாம்பேட்டையில் ஹாஜா பஷீர் அஹமத் ஹசரத் அடங்கி இருக்கிறான். அவங்களுடைய ஜியாரத்துக்கு 2 வேனில் போகிறோம். நான் சின்ன பிள்ளை, அவருடைய மகன் கூட வந்திருக்கார் லுக்மான், அவரும் இருந்தார். அதில் சஃபரில் வேனில் போய்கிட்டு இருக்கும் பொழுது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு வேன். தஹஜத்துடைய நேரம் வந்தோடனே வேனை நிப்பாட்ட சொல்லி தஹஜத் தொழுதார்கள். எல்லோரும் தஹஜத் தொழுவ சொன்னோம். மவுத்து வரைக்கும் தஹஜத் தொழுகையில் அவங்க வந்து எந்த வகையான இதுவும் வைத்துக்கொள்ள. இன்னைக்கு தொழுதாங்க, நாளைக்கு தொழுவலை, அதே மாதிரி இன்னைக்கு தொழுக வந்தாங்க, நாளைக்கு லேட்டாக வந்தாங்க, அப்படி இல்லவே. அந்த மாதிரியாக அமல்கள் செய்து காமிச்சிட்டு போனாங்க. நைட்டு 12 மணிக்கோ 2 மணிக்கோ ஹசரத்தை போய் கதவு தட்டினா அவர்கள் தஸ்பீஹுடன் வெளியே வருவாங்க. தஸ்பீஹோட தான் வெளியே வருவாங்க. என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்னு கேட்பான். ஒரு வாட்டி நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஹாஜா பாய், நான் ஹசரத் கூட திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். திருவண்ணாமலைக்கு போயிருக்கும் பொழுது அவங்க முரீதுங்க என்ன செய்வாங்கன்னா இஷாக்கு பிறகு ஹசரத்திட்ட பேசுவாங்க. பேசிட்டு ஒரு 11, 12, 11:30 மணி வரைக்கும் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. எப்பயாச்சும் மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறதுங்கிறதுனால அன்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. தூங்க செல்லும் பொழுது ஹாஜா பாய்கிட்ட சொல்கிறாங்க, ஹாஜா பாய் நான் படுக்க போகிறேன், நீங்கள் 3 மணிக்கு என்னை தஹஜத்துக்கு எழுப்பி விட்ருங்க, எனக்கு தூங்கிட வேணான்னு தெரியல. அவர் சொல்கிறார், ஹாஜா பாய் சொல்கிறாரு, நான் 3 மணிக்கு நீங்கள் ஹசரத் எப்படியாச்சும் எழுப்பி விட்டுறணும், அந்த பொறுப்பை நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் தூங்கியும் தூங்காமலும் இருந்து 3 மணிக்கு நான் எந்திரிச்சு ஹசரத் எழுப்புறதுக்கு போகிறேன். ஹசரத் தொழுது கொண்டிருந்தார்கள். ஹசரத் தொழுது கொண்டிருந்தார்கள். சாதாரணமான விஷயம் இல்லை. வாழ்க்கையில் வந்து சொல்றது வேற விஷயம், செய்யறது வேற விஷயம். வாழ்க்கை முழுவதும் அமல்களிலே நிரம்பியவள். குர்ஆன் இல்லாமல் இருக்க மாட்டான். ஹதீஸ்ல இருக்குது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூலுசம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் மௌனமாக இருப்பார்கள். ஹசரத் பேசவே மாட்டான். ஒரு வார்த்தையும் தேவையில்லாத வீண் வார்த்தைகள். குர்ஆனோட இருப்பான், குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க, இல்லை ஏதாவது கிதாப் ஓதிட்டே பார்த்துட்டே இருப்பாங்க, அதில் ஏதாவது தஸ்பீ ஓதிக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட வீட்டில் பேச மாட்டாங்க. வீண் பேச்சுக்கு வேலையே இருக்காது. அவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக செய்து செஞ்சுட்டு போனோம். இன்னொரு புறத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மஸ்ஜிதுடைய செயலாளராக இருந்தார். காஜாமலை பள்ளிவாசலுக்கு செயலாளராக இருந்தார். ஒரு பள்ளிவாசலில் கமிட்டியில் ஒரு ஆலிம் இருந்தார்னா அந்த இமாமுக்கு எவ்வளோ தெரியுமா தொல்லையாக இருக்கும். அந்த இமாமுக்கு தலைவலியாக அந்த ஆலிம் தான் இருப்பார். ஆனால் ஹசரத்துடைய ஹயாத் வரைக்கும் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்வதற்கு யாருக்கும் தைரியம். ஒரு சின்ன வார்த்தை கூட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது, விட மாட்டான். ஒரு வாட்டி தராவை தொழுவ வச்சுட்டு 2வது வருஷம், முதல் வருஷம் தொழுவ வச்சுட்டேன். 2வது வருஷம் தொழுவ வைக்கும் போது ஒரு மெம்பர் சொல்கிறார், இவர் இஷ்டத்துக்கு தொழுவ வைக்கிறாரு. ஒருத்தர் நிறுத்தி ஓத சொன்னால் நிறுத்தி ஓதுறார், ஒருத்தர் வேகமாக ஓத சொன்னால் வேகமாக ஓதுறார்.
அதனால் ஆளை மாற்றணும், வேற ஆளை மாற்றிடலாம். ஹசரத் பார்த்தாங்க என்ன பதில் சொல்கிறது. ஹசரத் சொன்னாங்க, ஆளை நீங்கள் கொண்டு வாங்க, தராவி தொழுவ வைப்பதற்கு நீங்கள் ஆளை கொண்டு வாங்க. அவர் சரியாக தொழுவ வைக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளிடுவேன். இவருக்கு என்ன தெரியும் அவர் எப்படி தொழுவ வைப்பார்? அல்லாஹ்வுடைய கிருபையில் 33 வருடங்கள் அந்த பள்ளியில் தராவி தொழக்கூடிய பாக்கியம். ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு நேரம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது ரமதானில் தராவி தொழுவிக்க முடியுமா முடியாதா வேற ஒரு நிலைமை. அப்போ ஹசரத்திட்ட சொன்னாங்க, நீங்கள் தொழுக வைங்க, உங்களால் முடியாது, நான் தொழுக வைக்க. அப்போ இருந்து என்ன பண்ணாங்க, ஒரு 4 ரக்காத் ஆரம்பத்தில் தொழுவ வைப்பாங்க, பாக்கி நான் தொழுவ. அவங்க ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய உதவியாக, ஒரு வாரம் ஜும்மா பயான் அவங்க பண்ணுவாங்க, ஒரு வாரம் நான் பண்ணுவேன். அது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா? அந்த இமாம்களுக்கு தெரியும். வாரம் அந்த பயான் ரெடி பண்ணுறதுக்கு அது எவ்வளோ பெரிய வேலைன்னு இமாம்களுக்கு தெரியும். ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கலாம், ஹசரத் பயான் பண்ணுவாங்க. சில நேரத்தில் 2 வாரம் கூட பண்ணிடுவாங்க. பெரிய உதவியா. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இப்போ நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் நீட்டி பேசுறது விரும்பவில்லை. மற்றவங்க பின்னாடி நிற்கிறவங்க எப்போ முடிப்பார்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்காமல் முடிச்சுக்கிறேன். அவங்க செய்த உதவிகளில் தனிப்பட்ட முறையில் எனக்கு செஞ்ச உதவி சொல்லவே முடியாது. அவங்க குடும்பத்தில் பல பேருடைய எதிர்ப்புக்கு மத்தியில் அவங்க குடும்பத்தில் எனக்கு பொண்ணு கொடுத்து கல்யாணம் செய்ய வச்சு வீடு கட்டி கொடுத்து நான் நல்லா இருப்போங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் அவங்க செய்கிற உதவி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி மஸ்ஜிதில் தொழக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம், காஜாமலை பள்ளியாசல் யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அதில் 99% பேர் தாடி வைத்திருப்பார்கள், முழுக்கை சட்டை போட்டிருப்பாங்க. அரக்கை சட்டை போட்டு ஜும்மா பயான் யாரும் முன்னாடி உட்கார முடியாது. அவ்வளோ கண்டிப்புடன் சொல்லுவாங்க, தாடி வைக்க சொல்லி கண்டிப்புடன் இருப்பாங்க. வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய நம்ம பின்பற்றி வாழ்வதற்கு தகுதியான வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. அதே போன்று அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவானாக. அவர்கள் யார் மூலமாக உருவாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கும் உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் கொடுப்பானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹஸன ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். குறித்த நேரத்தில் ஹஸ்ரத் தன்னுடைய உரை நிறைவு முடிவு செய்திருக்கிறார்கள். ஹஸ்ரத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அடுத்த